ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு பொது தமிழில் 3ஆம் பருவம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களின் அறத்தையும் வீரத்தையும் போற்றி பாடும் சிற்றிலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. எதுகொள் இது மாயை ஒன்றுகொள் எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை அது கொள் என அலராய் இருந்தனர் அலதி குலதியோடு ஏல்கள் இங்கரே எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். கரி எனும் சொல்லின் பொருள் என்ன? யானை. போர்முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பற்றி புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? பரணி. கலிங்கத்து பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 96. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கப்போர் டேஸ் என்ற படைத்தலைவரின் வெற்றியை பேசுகிறது. கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப் பரணி என்று புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகள் கொண்டது? 599. ஜெயங்கொண்டார் எந்த ஊரினைச் சேர்ந்தவர்? தீபங்குடி. ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கால புலவராக திகழ்ந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். சீவன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உயிர். மீராவின் இயற்பெயர் என்ன? மீ ராஜேந்திரன். ஊசிகள் குக்கு 3 6 ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? மீ ராஜேந்திரன். அன்னம்பிடு தூது எனும் இதழை நடத்தியவர் யார்? மீரா. எம்ஜிஆர் எந்த ஆண்டு பிறந்தார்? 1917. காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். மதுரையில் 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தியவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். எந்த பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் இன் பணியை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது? சென்னை பல்கலைக்கழகம். இந்திய அரசு எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா அதாவது இந்திய மாமணி விருது வழங்கி சிறப்பித்தது? 1988. எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம் எது? கும்பகோணம். 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் எது? மதிய உணவு திட்டம். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க யமகீந்தனையே எனும் பாடல் அடிகளை பாடியவர் யார்? ஔவையார். ஔவையார் அதியமானுக்காக யாருக்கு தூது சென்றார்? தொண்டைமான் இளந்திரையன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே எனும் பாடலை பாடியவர் யார்? திருமூலர். சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? உள்ளம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். திருமந்திரம் 12 திருமுறைகளில் டேஸ் திருமுறையாக இடம்பெற்றுள்ளது? 10ஆம். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000 பாடல்கள். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். கள்ளக் கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்று பாடலை இயற்றியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. நந்தீஸ்வர கன்னி எனும் நூலை இயற்றியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன். அயோத்திதாசர் எந்த ஆண்டு பிறந்தார்? 1845. அயோத்திதாசர் எங்கு பிறந்தார்? சென்னை. எந்த ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை காலனாவிலையில் அயோத்திதாசர் தொடங்கினார்? 1907. நிலவு நாளும் வளர்ந்து முழுநிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர்.
அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை எந்த ஆண்டு தோற்றுவித்தார்? 1892. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல் எது? பாலவாகடம். அயோத்திதாசர் எழுதிய நூல் எது? புத்தர் சரித்திரப்பா. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? அயோத்திதாசர். எத்தனை அணாக்கள் கொண்டது ₹1 ஆகும்? 16 அணாக்கள். விருத்தாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனின் சிறுகதை எந்த இதழில் வெளியானது? மணிக்கொடி. கீழ்கண்டவற்றுள் புதுமைப்பித்தன் இயற்றிய சிறுகதை எது? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை டேஸ் என்பர்? மரபு கவிதைகள். மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் டேஸ் எனப்படும்? யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனை? 6. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது டேஸ் ஆகும்? அசை. அசை எத்தனை வகைப்படும்? 2. ஓர் அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது டேஸ் ஆகும்? சீர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஸ் என்பர்? தலை. தலைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 7. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது டேஸ் ஆகும்? அடி. அடி எத்தனை வகைப்படும்? 5. முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஸ் ஆகும்? மோனை. வஞ்சிப்பா டேஸ் ஓசை உடையது? தூங்கல் ஓசை. பா எத்தனை வகைப்படும்? 3. ஆசிரியப்பா டேஸ் ஓசை உடையது? அகவல் ஓசை. திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் எது? திருவள்ளுவ மாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இக்குறளில் வந்த அணி பயின்று வந்துள்ளது. உவமை அணி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது? பிரிது மொழிதல் அணி. கீழ்கண்டவற்றுள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? திருக்குறள். திருக்குறளின் அறத்துப்பால் எத்தனை இயல்களை உடையது? 4. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது எனும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? பிரிது மொழிதல் அணி. அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி ஞானம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் எனும் பாடலை இயற்றியவர் யார்? இறையரசன். மையல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விருப்பம். இறையரசனின் இயற்பெயர் என்ன? சேசுராசா. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் எது? திருப்பாவை. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? திருவெம்பாவை. திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை எழுதியவர் யார்? இறையரசன். நட. பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை எனும் கவிதையை எழுதியவர் யார்? மு.மேத்தா. மு.மேத்தா எழுதிய கவிதை நூல்களில் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அம்பேத்கர் எந்த ஆண்டு பிறந்தார்? 1891. அம்பேத்கர் எந்த ஆண்டு பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்கான முதுகலை பட்டம் பெற்றார்? 1915. இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூல் அம்பேத்கரின் டேஸ் நூலாகும்? முதல் நூல். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் எந்த ஆண்டு நிறுவினார்? 1924. அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே எந்த ஆண்டு பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது? 1931. இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1935. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1927. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் எனும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? 1957. அம்பேத்கர் எப்போது காலமானார்? 1956 டிசம்பர் 6. அம்பேத்கருக்கு 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட விருது எது? பாரத ரத்னா. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார்? லண்டன்.
மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆ. வெண்ணிலா. பால்மணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மீதமிருக்கும் சொற்கள். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது எந்த அணி? இரட்டுறமொழிதல் அணி. தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு எனும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? வேற்றுமை அணி. அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி எனப்படும். பிரிது மொழிதல் அணி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.